எப்படி இப்போ இளவரசியில பார்த்த மாரி அப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிவர்ஸ் ஆகுதா? அச்சச்சோ! ஆக்ட்ரஸ விட்டுட்டு நம்ம இங்க வர்றது வேறல்ல. இப்படி வரும்போது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இத அக்செப்ட் பண்ணாங்களா? இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. போகுது. எப்படி மேம் இப்போ நீங்க லவ் மேரேஜ் அப்படின்றது தெரியும். உங்களோட லவ் ஸ்டோரிய எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? என்னுடைய ஸ்டூடண்ட்ஸே பெர் மந்த் சொல்றேன் மேம், ஓகே. பல சலூன்ஸ், பல பிரான்ச்சஸ் வச்சு மினிமம் ஆஃப் மினிமம் 2-3 lakhs earn பண்றாங்க. நான் சொல்றது மினிமம். மினிமம். இந்த ஃபீல்ட்ல நீங்க 20-30 lakhs கூட earn பண்ணலாம். அது உங்களுடைய திறமை அண்ட் சாமர்த்தியத்துல இருக்கு. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. ஆனா சின்ன திரை, பெரிய திரை எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆனாலும் எப்படி இப்போ இளவரசியில பார்த்த மாரி அப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிவர்ஸ் ஆகுதா? அச்சச்சோ! டச் வுட், காட்ஸ் கிரேஸ் அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? சூப்பர் மேம். அதுவும் நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ஐ திங்க் சம் பேசிக் மெயின்டெனன்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? So அந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்துல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் அவ்வளவுதான். கண்டிப்பா. நீங்க நெறைய பேர் வந்து நான் கேட்கிற கொஸ்டின அவங்க நெனச்சிருப்பாங்க. எப்படி இவங்க மட்டும் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்ததும் அத ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டின்னு கேட்டலாம் கூட அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு. மேம். இப்போ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. ஆனா ஒரு ஆக்ட்ரஸா இருந்து தான் நீங்க இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா வந்திருக்கீங்க. எடுத்தோனே இப்படி வர்றது வேற. ஆனா ஆக்ட்ரஸ விட்டுட்டு நம்ம இங்க வர்றது வேறல்ல. இப்படி வரும்போது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இத அக்செப்ட் பண்ணாங்களா? இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. ஒரு 2 நாள் கஷ்டம் இருந்துச்சு. ஓகே. பட் அதுக்கப்புறமா ஒரு 2-3 செஷன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணத அவங்க பார்த்தாங்க. ம். விச் வாஸ் a little difficult திங். அதாவது டிஃபிகல்ட்ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் எங்கேயுமே ட்ரெய்னிங் எடுத்துக்கல, எங்கேயுமே படிக்கல. பீயிங் அ பிகினர் எனக்கு ஒரு ஒரு ஹேர் கம்மியா இருந்த ஒரு பிரைடோ, இல்ல டீப் ஸ்கின் டோன் ஒரு பிரைடோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க மேல நானாவே பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ காட் அ கான்ஃபிடன்ஸ் நானும் ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகல. இந்த அளவுக்கு வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியா இல்ல. ஸோ யாருமே இல்ல ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா, ஒரு தெரிஞ்சு சொல்ற மாதிரியான அங்க ஒண்ணு, பியூட்டிஷியன்ஸ் இங்க தான் ஒண்ணு அப்படின்ற இந்த மாரி தான். பியூட்டிஷியன்ஸ் தான் முன்னாடி எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வெளியில இருந்து தனியா வந்து ஒருத்தங்க பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்ப இல்ல. வெரி வெரி ஃபியூ. ஸோ அப்ப இருக்கும்போது நான் சொல்லும்போது, அந்த ஒரு ஐடியாவே இல்லாம நான் ஒரு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது. பட் ஒரு 2 நாள் கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹி saw மை டேலண்ட். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. போகுது. எப்படி மேம் இப்போ நீங்க லவ் மேரேஜ் அப்படின்றது தெரியும். உங்களோட லவ் ஸ்டோரிய எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? லவ் ஸ்டோரின்னு ஒண்ணும் பெருசா இல்ல மேம். நாங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நெறைய வருஷங்கள் சேர்ந்து வேலை பார்த்தோம். ஓகே. ஒரு 3 சீரியல் நாங்க வந்து வேலை ஆமா. பார்த்தோம். எஸ் தெலுங்கு சீரியல் 2 சீரியல் பண்ணோம். அதுக்கப்புறம் தமிழ்ல இளவரசி பண்ணோம். இளவரசியுமே பார்த்தீங்கன்னா, இளவரசியுமே ஒரு ரொம்ப வருஷம் எஸ் போச்சு. 6 வருஷம் ஆ. போச்சு. ஆ. ஸோ அவங்க அப்பா கூடயுமே நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. தெலுங்கு சீரியல்ஸ் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கிள்க்குமே என்ன வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அங்கிள ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ஒரு ஓகே. மியூச்சுவலா தான் இருந்ததே தவிர, ரொம்ப சினிமால வர வர மாதிரியான ஒரு மாதிரியா? லவ் ஸ்டோரியாலாம் இல்ல. ஓகே. பிடிச்சிருந்தது. ஓகே எஸ், எஸ், சொல்லியாச்சு. எஸ். ஓகே மேம். இப்போ கெரியர் லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. பெர்சனல் லைஃப் அதுவும் இருக்கு. இப்போ கெரியர் லைஃப், பெர்சனல் லைஃப் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது வந்து மேனேஜ்ன்றது எதுவுமே பிளான் பண்ணல மேம். மேல ஒருத்தர் பிளான் பண்றாரு. கீழ ஒருத்தர் ஸ்கெட்யூல் போட்டு குடுக்குறாரு. ஸோ எந்த ஊருக்கு போகணுமோ டிக்கெட் போட்டு குடுக்குறாங்க. ஸோ அவங்களா பிளான் பண்றாங்க. ஐ அம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இட். கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம நம்மளால வந்து 2மே மேனேஜ் பண்றது வந்து ஒரு விமனுக்கு வந்து உமன் ரொம்பவே பண்றது. கஷ்டம். ம்ஹ்ம். ஸோ நெறையா ஃபேமிலி விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிற டைம்கள் நெறையா இருக்கு. பிகாஸ் என்னோட கிட்ஸ் ரொம்ப சின்ன பசங்க. 5 வயசு தான் ஆகுது. யுகேஜி படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன மிஸ் பண்றாங்க. நானும் மிஸ் பண்றேன். பட் யூ நோ பெரியவங்க இருந்து அங்கிள் தான் பாத்துக்கிறாங்க. அவர் இருந்து பாத்துக்கிறாங்க. "நீ போம்மா நான் பாத்துக்கிறேன்னு" ஒருத்தர் நம்பிக்கை குடுக்கும்போது, நமக்கு வேலையும் வரும்போது, கடவுள் நீ செய்யின்னு அப்படி நம்மகிட்ட இத குடுக்கும்போது, அத நம்ம மிஸ் பண்ணா நாளைக்கு இது கிடைக்குமான்னு நமக்கு கேட்டா தெரியாது. ஸோ ம்ஹ்ம். கிடைக்கும்போது வொர்க் கிடைக்கும்போது நம்ம பண்ணணுன்றது தான் என்னுடைய மைண்ட் செட். ஸோ அதுக்காக தான் நான் வொர்க் பண்றேன்.
ஓகே மேம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் எவ்ரிதிங் ஃபார் தெம். கண்டிப்பா. இப்போ வுமன்ஸ் வெளில வர்றது வந்து ஃபேமிலி சப்போர்ட் எஸ் இல்லாம மேம். வெளில வர வரவே முடியாது மேம். முடியாது. எஸ் மேம். இப்போ நீங்க 3 கிட்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு. எஸ் மேம். இப்போ வெளில போறப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க பாதி மாசம் இருக்கீங்க, ம். எஸ் ஹைதராபாத்ல மேம். பாதி ஒரு மாசம் ஒரு இருக்கிற மாசம் ஒரு ஒரு மாதிரி. ஸ்டேட்ல இருக்கேன். ஓகே. அப்படி இருக்கிறப்போ நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க? அவங்க மிஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். பண்ணுவாங்களா? அப்பப்ப டிப்ரஷனுக்கு போயிருவேன். ஆஹா. அவர் ஏதாவது சின்னதா சொன்னாருன்னா நான் ரொம்ப எமோஷனல் ஆ. ஆயிருவேன். பட் அகைன் ஹி ஆல்சோ பேலன்சஸ் ஓகே. எப்படி ஏதாவது ஒரு எமோஷனல் பிரேக் இருந்துச்சுன்னா என்னன்னா, இப்ப நாங்க முன்னாடியெல்லாம் ஷூட்டிங்ல நடிக்கிறப்போ எங்களால இந்த இது பண்ண முடியாது. லைக் இது எல்லாமே எங்க கையில தான் இருக்கு. ஆ. ஸோ நாங்க நம்ம ஸ்கெட்யூல் பண்றது போடுறது தான். தான். ஆ. ஸோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. என் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்றேன்னா ஒரு 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 மாசம் பிரேக் எடுத்து சென்னையில இருந்துட்டு, தென் அகைன் ஐ கோ பேக் கூட டூ ஸ்பெண்ட் யா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ். ஸ்டார்ட் இப்ப பண்ண நான் ஷூட்டிங்ல இருக்கேன் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தா இத நான் கண்டிப்பா பண்ண முடியாது. எந்த ஊர்ல நான் இருக்கணுமோ, அந்த ஊர்ல தான் நான் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னுடைய கம்பெனின்றதுனால, என்னுடைய ஸ்கெட்யூல்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்குமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மேக்கப் அப்படின்னு வந்துட்டோம்னா, முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது அப்படிதான் இருந்தாங்க. ம், ஆனா ம், இப்போ வந்து ஒரு வுமன்ஸ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நெறைய பேர பார்த்து ம், கூட ம், அவங்க ம், எக்ஸாம்பிளா ம். எடுத்திருக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஆகப்போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பா பண்ணலாம் மேம். ம். எப்பவுமே ஒரு வுமன் வந்து மல்டி டாஸ்கரா இருக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்வேன். ம். எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அது எந்த அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலா அது சப்போர்ட் குடுக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஐடி கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா. டாக்டர்ஸா ம், இருக்கட்டும், ம். அட்வொகேட்ஸா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருமே அந்த துறையில இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, சி அவங்க நேத்து என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். பட் நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வொர்க் பண்ணாலும் எனக்கு 15,000 தாண்டல. ம். ஸோ நான் வேற என்ன பண்ணலாம்? அது எனக்கு ஃபினான்ஷியலா பத்தல. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஐ சூஸ் திஸ் ஜாப். ஸோ இது வந்து உங்களுக்கு 9 to 5 ஜாப் கிடையாது. பிளஸ் எப்போ எவ்ரி மந்த் அதே மாதிரி இருக்காது. ம்ஹ்ம். எப்போ கிடைக்குமோ அப்போ அவங்க லீவ் போட்டுட்டு அவங்க இந்த வொர்க்க போய் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம். சில பேர் இதையே கெரியரா மெயின்டெயின் பண்றாங்க. கண்டிப்பா. சில பேர் 2 இண்டஸ்ட்ரியுமே வந்து பேலன்ஸ் பண்றாங்க. பட் நான் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்பவுமே என்ன சொல்வேன்னா, பிகினரா இருக்கும்போது 2 இண்டஸ்ட்ரியுமே பேலன்ஸ் பண்ணுங்க. எந்த ம். ஒரு கெரியருமே விட்டுட்டு இத நம்பி வராதீங்க. ஒரு ஸ்டாண்ட் ஆயிட்டு. எஸ். ஆ. ஏன்னா வந்து இதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அது வேணா நீங்க ஸ்டோர் ரன் பண்ற வரைக்கும் பெர்மனன்ட். ம்ஹ்ஹ்ம். அது உங்க கையில இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அத நீங்க சம்பாதிப்பீங்க. பட் ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வொர்க் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ 2 நெறைய நர்ஸ் என்னுடைய கிளாஸஸ்க்கு வருவாங்க. அவங்க கிட்டயும் நான் ஓகே. சொல்வேன். தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபஷன விடவே விடாதீங்க. பிகாஸ் ஆனா டாக்டர்ஸ் நெறைய வந்து பேரு ப்ரொஃபஷன விட்டுட்டு எஸ் பேஷனுக்காக மேம். எஸ். பின்னாடி இல்ல வராங்க. மேம் ஒரு நர்ஸா இருக்கும்போது இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் மேம். ஓகே. நைட் ஆ. ஷிஃப்ட்ஸ் பார்க்கணும். எவ்ளோ ஏன்னா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாத போது அந்த நர்ஸஸ் உடைய பெயின் என்னன்றது எனக்கு தெரிய வந்தது. பெயின் ம். கிடையாது. அவங்க ஆக்சுவலா ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா பேஷண்ட். பண்றாங்க. ஆஹ. ஏன்னா எவ்ளோ கோவப்படுவாங்க அந்த ஒரு உடம்பு சரியில்லாதவங்க. எப்படியெல்லாம் எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் கிளீன் பண்ணணும், எவ்ளோ பொறுமையா வந்து அந்த வொர்க்க பார்க்கணும். ம்ஹ்ஹ்ம். பட் அதுக்காக அவங்க டாக்டர்ஸ் அளவுக்கு பே பண்ணி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு படிக்க முடியலன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க அதே துறையில இருக்காங்க. பட் தே ஆர் பெய்ட் லிட்டில் லெஸ். ம்ஹ்ஹ்ம். ஸோ நெறைய நர்சஸ் வந்து என்னுடைய கோர்ஸ் படிக்கும்போது ஐ ரியலி ரிக்வெஸ்ட் தெம் பிகாஸ் வி ஆல் நீட் தீஸ் ஏஞ்சல்ஸ். ம். ஸோ அந்த அந்த துறைய விட்டு கண்டிப்பா. வந்துராதீங்க. நீங்க அதிலேயே இருந்துட்டு, உங்களுக்கு வொர்க் வந்து பிரைடல் மேக்கப்ன்றது வந்து உங்களுக்கு முன்னாடியே டேட்ஸ் தெரிஞ்சிரும். சோ அதுக்கேத்த மாரி யாஹ் பிளான் அதுக்கேத்த மாரி பண்ணிக்கோங்க. லீவ் போட்டுட்டோ, இல்ல உங்க ஸ்கெட்யூல பிளான் பண்ணிட்டோ ம்ஹ்ஹ்ம். வொர்க் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்வேன். ஸோ ஆஸ் அ பிகினரா எல்லாருக்குமே இதுதான் சொல்வேன். யார் வேணாலும் இந்த இண்டஸ்ட்ரியில வரலாம். எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். வெதர் யூ ஆர் 50, 60 நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 60 பிளஸ்லலாம் வந்து என்னுடைய ஓகே. என்கிட்ட கிளாஸ் வந்து படிச்சவங்க இருக்காங்க. எங்க அம்மாவே 63 வயசுல என்கிட்ட லேர்ன் போட்டி போட்டுட்டு பண்ணிக்கிட்டாங்களா? கத்துக்கலாம் இல்ல. ஓகே. என்கிட்ட போட்டி போட்டு சண்டை போட்டுட்டு, எதிரி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு எனக்கு எதிரா 63 இயர்ஸ்ல ஷி வாஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட். சூப்பர். ஓகே. அவங்க வீட்ல வந்து ஓனா சலூன் ஓப்பன் பண்ணாங்க. சலூன் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண கூப்ட்டு ஹேர் கட்டிங், ஐப்ரோஸ், பெடிக்யூர், மேனிக்யூர், ஃபேஷியல் எல்லாம் கண்டிப்பா. கத்துக்கிட்டு ம்ஹ்ம். ஷி டிட். சூப்பர் இன் மேம். 63 அண்ட் 65 ஷி வாஸ் பிசிக்கலி சேலஞ்ச்ட். ஒரு கால் அவங்களுக்கு நான் 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஆக்சிடென்ட்ல சரியா இருக்காது. ம்ஹ்ம். அந்த கால வச்சுட்டு அவங்க அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா, எவ்ரி வுமன் ஹேஸ் தட் கண்டிப்பா. ஒரு ஃபயர் இன்சைட் தெம். ம்ஹ்ஹ்ம். ஸோ கரெக்ட்டான டைம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் படிக்கல, நான் நல்லா இல்ல. இந்த மாரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. ஸோ எனக்கு வொர்க் வருமா? இத்தன பேர் வராங்களே! வரட்டும். உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா அது கிடைக்கும். நீங்க ஓகே. முயற்சி பண்ணீங்கன்னா,
கிடைக்குமான்னு வீட்ல இருக்கிறத விட ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே. கிடைச்சா நல்ல விஷயம் தானே. அது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா யார் வேணாலும் வரலாம் மேம். ஓகே மேம். இப்போ வந்து காம்படிஷன் நீங்க சொல்ற மாரி இந்த ஃபீல்ட்ல வந்து நெறையவே எஸ் இருக்குல்ல. மேம். இப்போ நம்மள யூனிக்கா காட்டிக்கணும் அப்டின்னா, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் லேர்ன் இந்த ஃபீல்ட்ல யூனிக்னஸ்ன்றது டு பி வெரி ஃபிராங்க் டு ஸ்பீக் ரியாலிட்டி மேம், மார்க்கெட்டிங் இஸ் த பிக்கெஸ்ட் திங் மேம். அது எதுவா வேணாமே இருக்கட்டுமே. இப்போ உங்களுடைய சேனலா ரொம்ப ஓப்பனா இருக்கட்டும். சொல்லியிருக்கீங்க. எஸ். உங்களுடைய சேனலா இருக்கட்டுமே, ஒரு பிராண்டா இருக்கட்டுமே. இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், ஹேர் கலர்னா என்ன பிராண்டுன்னு சொன்னா, டக்குன்னு உங்களுக்கு ஒரு பேர் வருதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பிராண்டிங். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் மார்க்கெட்டிங். எண்ட் ஆஃப் தி டே குவாலிட்டி வைஸ் வந்து எந்த பிராண்டுமே வந்து வேஸ்ட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயுமே அதான் சொல்லுவேன். மேம் எந்த மேக்கப் பிராண்ட் சூப்பர் மேம், எந்த ஸ்கின் கேர் பிராண்ட் சூப்பர் மேம். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால, ஒரு ப்ராடக்ட்ட தயார் பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஆஸ் அ பிகினரா நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே. நான் ஒரு லிப்ஸ்டிக்க தயார் பண்ணணும் அப்படின்னா, லிப்ஸ்டிக்ல ஒரு 6 ஷேட் லான்ச் பண்றேன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு லிப்ஸ்டிக்க நான் வந்து ஒரு ₹1000 இல்ல ₹500 நான் லான்ச் பண்ணேன்னா, நான் ஆர்டர் பண்ற ஃபேக்டரியில மினிமம் அதாவது ரொம்ப பிகினரான ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ற ஃபேக்டரியில ₹1000 1000 பீசஸ் நீங்க போடணும். பேசிக்கா. பேசிக்காவே மினிமம் ஆர்டர் இஸ் 1000. ஆஹா. ஸோ ஒரு 500 இன்டூ 1000 நீங்க கால்குலேட் பண்ணுங்களேன். எனக்கு இப்போ கரெக்ட்டா நம்பர் தெரியல. பட் பார்க்குறவங்கள நீங்களே யோசிச்சு பாருங்க. 500 இன்டூ 1000 6 ஷேட். கஷ்டம் மேம். 6 ஷேட் இன்டூ 1000 6000 பீசஸ் வெறும் லிப்ஸ்டிக் மட்டுமே. ஸோ ஒருத்தங்க அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது யாருமே வந்து வேஸ்டான ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஒரு ₹500 லிப்ஸ்டிக் வாங்குறோம். இந்த லிப்ஸ்டிக் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் அந்த கம்பெனி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் அந்த கம்பெனிய வந்து நம்ம வேஸ்ட்டா நினைக்கிறோம்னா, ஒண்ணு அது என்ன டெக்ஸ்சர்ல இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற நாலேட்ஜ் நமக்கு இல்ல. நெக்ஸ்ட் அந்த அந்த லிப்ஸ்டிக் கம்பெனி வந்து அத பிராண்டிங் பண்ணல. மார்க்கெட்டிங் பண்ணல. ஸோ யூ டோன்ட் நோ த பிராண்ட் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரை. சிமிலர்லி இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் இஸ் தி பிக்கெஸ்ட் திங். நீங்க எந்த அளவுக்கு உங்கள மார்க்கெட் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய பிராண்ட வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் என்னுடைய கிளாஸ்லயுமே மார்க்கெட்டிங் கிளாஸ்ல இத தான் சொல்வேன். ஸ்டார் ஆகுறது இப்ப நான் வந்து ஒரு ஹீரோயினா இருக்கேன். நான் ஹீரோயின் ஆகுறதுக்கு ஐ நீட் அ ப்ரொடியூசர், ஐ நீட் அ டைரக்டர், ஐ நீட் அ ஹீரோ, ஐ நீட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இருக்கு. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் மியூசிக் டைரக்டர், நீங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்க தான் ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே. ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல. இல்ல. உங்ககிட்ட மொபைல் இருக்கு. உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருந்தா கன்டென்ட் கிரியேட் பண்றீங்க. எத்தன பேர் YouTubeல வந்து சின்ன சின்ன வீடுகளுக்குள்ள இருந்து ஒரு ரீல் கிரியேட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து எண்ட் ஆஃப் த ரீல்ல சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா என்னுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. கீழ லிங்க் குடுத்திருக்கேன் ஷாப். அதனால யாருப்பா நீ? ஒரு பெரிய கம்பெனி உங்கள தேடி வந்து நீ இந்த மாதிரி ரீல் கிரியேட் பண்ணு. ப்ரோமோட் பண்ணுங்க எங்கள அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு சின்ன வீட்ல இருக்கிறவங்களால யோசிக்க முடியுதுன்னா, அப்ப ஏன் எல்லாராலும் யோசிக்க முடியாது? இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு உங்கள நீங்க ஸ்டார் ஆக்கிக்கிற ஸ்ட்ரகிள் கிடையாது. ஒரு ஒரு மூவிக்கோ இல்ல சீரியலுக்கோ அவங்க வந்து நியூ ஆர்டிஸ்ட்ட தேடும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ தான் தேடுறாங்க. யாருக்கு திறமை இருக்கு? யாருடைய TikTokல நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? யாருக்கு நெறைய ரீச் ஆகுது? ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் பிகம் அ ஸ்டார் அண்ட் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். சிமிலர்லி இந்த ஃபீல்ட்ல வரணும்னா, நீங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பிராண்ட் ஆகலாம். இன்னொன்னு சொல்லணும்னா மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணா வொர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்டிங் பிளஸ் டேலண்ட். யுவர் ஸ்கில்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அதுல வந்து ரிசல்ட்டும் இருக்கு. மார்க்கெட்டிங்கும் பண்றாங்கன்னா கண்டிப்பா எனிபடி வில் ப்ரிஃபர் வெதர் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆர் வெதர் இட் இஸ் யூ. ஓகே மேம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி, அதுல மேக்கப் ஆர்டிஸ்ட், மாடல் வச்சு நீங்க பண்ணி, அந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுட்ல நாங்க பார்த்தது ஃபர்ஸ்ட் உங்கள தான். ஆனா இப்போ நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது மூலியமா வந்துட்டு நெறைய பேர் உள்ள வராங்கல்ல. இப்போ நானும் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு வராங்கல்ல. இதுக்கு வந்து பயங்கர இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்டின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல. ஓகே. அந்த இன்வெஸ்ட்மென்ட் வொர்த் தானா மேம்? எவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நினைக்கிறேன்? அதாவது நீங்க மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி யோசிக்கிறீங்க. கரெக்ட்டா? ஓகே. ஸோ இதனுடைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து இத நான் எப்பவுமே என் கிளாஸ்ல கேட்பேன். இத நான் இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன். சரிங்களா? இது ஏன் என் கிளாஸ்ல கேட்பேன் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஜெனரலா வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமோ, இல்ல நான் ஒரு செமினார் பண்ணும்போதோ, ஒரு மேக்கப் சொல்லிக் குடுக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, "மேம் எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா பே பண்றாங்க மேம்" அப்படின்னுவாங்க. கம்மியானா எவ்வளோடான்னு கேட்பேன்.
மினிமம் ரொம்ப ரேர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2000 தான் மேம் தராங்க, 3000 தான் தராங்க, 5000 தான் தராங்க, 10,000 தான் தராங்க. இந்த மாதிரியான வேரியஸ் ஆன்சர்ஸ் வந்துரும். ஓகே, ஃபைன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். எவ்வளோ நாளா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அவங்க ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் ஆகுது மேக்ஸிமம் அப்படி சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட திருப்பி கேட்குற ஒரு கொஸ்டின், இப்போ நான் உங்களே கேட்குறேன். உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே. உங்க குழந்தை இப்ப என்ன படிக்கிறாங்க? 4th படிக்கிறாங்க. 4th படிக்கிறாங்க. எல்கேஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுவீங்க? பேசிக்கா ஒரு சின்ன ஸ்கூல் சொல்லுங்க. கண்டிப்பா 30,000 இல்லாம இங்க சென்னையில நம்ம ஓகே. எல்கேஜி ஒரு 30,000 ரூபீஸ். ஓகே. இதே நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ ஆகும்? பெர் இயர்? 1 lakh வரைக்கும் சரி, ஆகுது. நம்ம 1 லேக் போக வேணாம். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் ஒரு 50,000 ஆவரேஜா வச்சுக்கலாம். ஓகே. 2 இயர்ஸ், 12 இயர்ஸ், 14 இயர்ஸ் படிக்கிறீங்க. வித் 50,000 ரூபீஸ். எவ்வளோ ஆச்சு ஃபீஸ்? 7.5 lakh. அதுக்கப்புறமா உங்க டியூஷன் ஃபீஸ், போயிட்டு வர செலவுகள், அப்புறமா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே. ஒரு 9.5 lakhs. ஓகே. இதுக்கப்புறம் நீங்க காலேஜ் படிக்கணும். ஓகே. காலேஜ் வந்து நீங்க ஒரு பேசிக் காலேஜ்ல படிக்கிறீங்க. வேணா பேர் டாக்டரோ இன்ஜினியர்ல விட்டுடலாம். ஒரு பிஏ, பிகாம், பேசிக் காலேஜ் டிகிரி. ஒரு 3 வருஷம் படிக்கணும். வருஷத்துக்கு ஒரு 1 lakh வச்சுக்கலாம். ஆகும்ல? ஓகே. ஒரு 1 lakh வச்சுக்கலாம். ஒரு 3 lakhs எக்ஸ்ட்ரா. ஸோ 9.5 lakh plus 3 lakh மேக்ஸிமம் ஒரு 12 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுடைய எஜுகேஷனுக்காக. ஆனா எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்க? ஒரு 14 வருஷம், இங்க ஒரு 3 வருஷம், 17 years யூ ஆர் இன்வெஸ்டிங். எவ்வளோ டென்ஷன் அண்ட் டார்ச்சர். மார்க் வரல, ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூலுக்கு போகல, பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன், எல்லாருக்கும் டென்ஷன். எல்லாத்தையும் தாண்டி 17 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா நான் இது எதுவுமே தப்பு சொல்லல. நான் மேக்கப் ஆர்டிஸ்டோடைய மைண்ட் செட்டுக்கு தான் பேசுறேனே தவிர இட் இஸ் கோயிங் டு ஸ்கூல் இஸ் மேண்டேட்டரி. எல்லாருமே பண்ணணும். கண்டிப்பா அதுதான் பேஸ். அது இல்லாம வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா யோசிக்கிறாங்கல்ல, நான் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரொஃபஷன், இல்ல எனக்கு வந்து கம்மியா குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த மைண்ட் செட்காக தான் நான் வந்து இதை பத்தி பேசுறேன். ஸோ டைமும் நீங்க 17 வருஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுடைய மணியும் மினிமம் 12 lakhs ஸ்பெண்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா என்ன சேலரி கிடைக்கும்? பேசிக் 20, 15 to நீங்க வந்து நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கிறீங்க, நல்ல ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். 50,000 ஸ்கூல்லயோ இல்ல நான் வந்து ஒரு 50,000 காலேஜ்லயோ படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பிகினரா ஒரு பிஏ, பிகாம்க்கு ஒரு 8,000, 10,000, 15,000 மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஓகே. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா தான். இந்த 15,000 சம்பாதிக்க 26 நாள் வேலை பார்க்கணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கணும். எஸ் ஆர் நோ? பட் ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு 15,000 தான் இருக்குமான்னு கேட்டா இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஒரு 25, 35, 40, 50 அவங்க டேலண்ட்டை பொறுத்து. இப்போ என்னுடைய பிரதர்லாம் பாத்தீங்கன்னா, கசின் பிரதர் ஒருத்தங்க இருக்காங்க. இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கல, டிப்ளமா தான் படிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4,000 தான் சேலரியா வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. அந்த 4,000 சேலரிக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா கையெல்லாம் பர்ன் ஆகி வருவாங்க. அந்த ஒரு ஃபேக்டரியில வேலை பார்ப்பாங்க. இப்போ அதே ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க. ஆஃப்டர் ஐ திங்க் ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் earning 1 lakh. So obviously when your experience are growing up, your salary will increase, right? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபீல்டும். வந்த ஒரு மாசத்துலயே நான் வந்து 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல முடியாது. பட் அதே உங்களுக்கு டேலண்ட் இருந்து, ஸ்கில்ஸ் இருந்து, கிளைண்ட் என்ன கேட்டாலும் என்னால ஆன் ஸ்பாட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா 24/7 நீங்க இந்த ஃபீல்ட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே பெர் மந்த் சொல்றேன் மேம், பல சலூன்ஸ், பல பிரான்ச்சஸ் வச்சு மினிமம் 2-3 lakhs earn பண்றாங்க. சூப்பர். நான் சொல்றது மினிமம். இந்த ஃபீல்ட்ல நீங்க 20-30 lakhs கூட earn பண்ணலாம். அது உங்களுடைய திறமை அண்ட் சாமர்த்தியத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ டெஃபினட்டா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? நீங்க ஒரு என்னுடைய அகாடமியோ இல்லாட்டி ஒரு பெரிய அகாடமியிலுமே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஒரு மாசம். டைம் டியூரேஷன் இஸ் 1 month or 1.5 months or maximum 3 months. Your spending amount is 1 lakh or 3 lakh. மேக்ஸிமம் எல்லா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸும் நான் வாங்கியிருக்கேன்னா 5 lakh இஸ் மேக்ஸிமம். ரொம்ப ரேர் கேசஸ் 5 lakhல ஆகாது. பட் ஆனா நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா போன உடனே உங்களுக்கு ஒரு 2,000 3,000 per event கொடுக்குறாங்க. எந்த ஃபீல்ட்ல மேம் இது கிடைக்குது? நம்ம 26 days ஒர்க் பண்ணல, 10 to 8 ஒர்க் பண்ணல, போறோம் ஒரு 5 hours ஒர்க் பண்றோம். அப்ப நமக்கு அவங்க ஒரு 2,000 5,000 கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் 500 rupeesல இருந்து 1,000 rupees உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகாது.
ஸோ எந்த ஃபீல்ட்ல இந்த ஒரு வருமானம் கிடைக்குது? ஏன்னா நான் வந்து பல துறைகள்ல இங்க இருக்கேன். நான் பொட்டிக் வச்சிருக்கேன். நான் வந்து சலூன் வச்சிருக்கேன். வேற எந்த துறையிலுமே இந்த ப்ராஃபிட் இல்ல மேம். மேக்கப் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு. அதனால தான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி இவ்ளோ கிரவுடடா, பாப்புலேட்டடா ஆறாங்க. கண்டிப்பா நெறைய பேரு எஸ் மேம். ஆசைப்படுறாங்க. ஸோ வராங்க. வராங்க. இட் இஸ் வெரி ஹெல்தி மேம். வரலாம். தாராளமா வரலாம். வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு வேலை வரலன்னு பின்னாடி போகாம, எப்படி நான் முன்னாடி போகலாம்? இன்னும் என்னுடைய ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கலாம்? இன்னும் நான் எப்படி க்ரோ ஆகலாம்? அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் தான் நீங்க சொன்னீங்க நான் ஸ்டேஜ் ஏறினேன். நெறைய பேர் கிரவுட் வராங்க. இப்ப நெறைய பேர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்களும் அந்த மாரி ஸ்டேஜ் ஏறலாம். அவங்களும் பல பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம். அவங்களும் நெறைய சம்பாதிக்கலாம். So it is ஒரு it doesn't motivation-ஆ yeah. இருக்கும் நீங்க பேசுறது It அவங்களுக்கு. doesn't come in one day. Again நான் தான் சொல்றேன். இன்னைக்கு நான் சேர்ந்துட்டேன். அடுத்த மாசமே வரணும்னா அது வராது. இன்னைக்கு Okay. ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க பண்ற ஃபோக்கஸ் அண்ட் வொர்க் மூலியமா கண்டிப்பா அவங்களாலயுமே என்னை விட பெரிய லெவல்ல அவங்க சாதிக்கலாம். அதுல எந்த டவுட்டுமே இல்ல மேம். ஓகே மேம். இப்போ பேசிக்கா ஒரு பிரைடல் மேக்கப்க்கு எவ்வளோ மேம் ஆகும்? மத்த இப்போ நான் பேசிக்கிறது சொல்றேன் அப்படின்னா, ஓகே. உங்ககிட்ட ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். ப்ளஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 8,259 ருபீஸ்ல இருந்து பிரைடல் மேக்கப் உங்களுக்கு பேக்கேஜஸ் இருக்கு. ஓகே. அதுலயே உங்களுக்கு ஜுவல்லரி காம்ப்ளிமெண்டரியா வரும். மேக்கப், ஹேர் டூ, சாரி ட்ரேப்பிங் வந்துரும். ஓகே. பேசிக்கே பேசிக் 8,000 இருக்கு உங்களுக்கு. 8,000ல இருந்து 2 ஈவென்ட் பேக்கேஜஸ் அப் டு 80,000 வரைக்கும் இருக்கு. ஓகே. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேக்கேஜஸ். இப்போ இது ஏன் நம்ம கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ராங்கா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாமே. சோ உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். ம். மோட்டார், இன்ஜின், ஸ்டியரிங் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? பட் பிராண்ட். நீங்க ஒரே பிராண்டே வச்சுக்கலாம். ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லலாமா தெரியல. பட் சொல்றேன். ஒரு மாருதி கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாருதி கார் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பொலேனோ, ஒரு ஸ்விஃப்ட் டிசையர், ஒரு மீடியம் பட்ஜெட்ல வேணும்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசையர். இல்ல எனக்கு அதே ஒரு ஃபேமிலி கார் வேணும், ஒரு லக்ஸரி கார் வேணும்னா மாருதில 20 lakhs 25 lakhsக்கு கூட கார் வச்சிருக்காங்க. ஏன் அத வச்சிருக்காங்க? எனக்கு எல்லா கஸ்டமரும் வேணும். எனக்கு ஒரு கஸ்டமர் இப்ப நான் 25 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே நான் ஒரு கார் வச்சிருந்தா, என்னால வந்து கம்மி பட்ஜெட்ல பார்க்கிறவங்கள கிட்ட என்னால சேல் பண்ண முடியாது. என் கம்பெனிய வளர்க்க முடியாது. சோ அதே மாதிரி தான். மாருதிக்குன்னு ஒரு மோட்டார் அண்ட் அவங்களுடைய குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஆனா அவங்க உள்ள குடுத்திருக்க சீட்டிங் கவரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆடியோ சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல டயரோட அலோ வீல்ஸா இருக்கட்டும், இதுதான் மாறும். சைஸ் மாறும். கம்ஃபர்ட் மாறும். சேம் அதே மாதிரி தான் ப்ளஷ்ல நாங்க பேக்கேஜஸ டிசைன் பண்ணியிருக்கோம். எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே ஃபினிஷ் எந்த கார் ஓட்டுனாலுமே வாங்குறவங்களுக்கும், பண்றவங்களுக்கு எப்படி அந்த ஹாப்பினஸ் இருக்குமோ, அதே மாதிரி தான் ப்ளஷ்லயும் இருக்கும். ஓகே மேம். இப்போ 1 மந்த் கோர்ஸ் சொன்னீங்கல்ல. ஆனா இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த 9 டேஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபுல்லானா மேம் தட் 9 days லுக் அண்ட் லேர்ன் காஸ்மெட்டாலஜி இஸ் டிசைன்ட் ஃபார் நாட் ஃபார் பிகினர்ஸ். ஓகே மேம். இப்போ இல்ல மேம். அதாவது இப்ப நான் சலூன் இப்ப நெறைய குட்டி குட்டி சலூன்ஸ் வந்து சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருக்கும். சோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இப்ப இருக்கிற புது ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹேர் கலரிங், ஹேர் பொட்டாக்ஸ், ஹேர் கெரட்டின், இல்ல வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சோ சில பேர்கிட்ட கத்துக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. சோ எங்களுடைய ஸ்டைல நாங்க ஒரு விஷயமா கத்து தரோம். சோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் தேவையில்ல. ப்ராடக்ட் உடைய நாலேஜ் இருந்தா போதும். இது எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற நாலேஜ் ஏன்னா உங்களுக்கு பேசிக்காவே நிறைய வருஷம். எஸ் அத அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க 9 டேஸ்ல வெறும் 4,999 rupeesல வந்து நாங்க கத்து தரோம். Okay, It is just for upgradation. No, it is not for beginners. இந்த 9 days cosmetology look and learn செமினார்ல வந்து பிகினர் பார்த்து உடனே அவங்க சர்வீஸ் பண்ண கூடாது. காஸ்மெட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் இருந்தா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாவே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு நாங்க அப்கிரேட் பண்றோம். ஓகே மேம். இப்போ உங்ககிட்ட ஓகே. பட் மத்த இதுல எல்லாம் ஆட் வந்து நீங்க 9 டேஸ்ல வந்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆட் பாக்குறோம்ல. அது பாசிபிளா மேம்? அது அவங்க தான் மேம் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது இல்லையா? I cannot comment on others work. So it is their அவங்களுடைய ஸ்கெடியூல், அவங்களுடைய ஸ்டைல். முடியாதுன்றது எதுவுமே கிடையாது மேம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து யூடியூப் பார்த்தே கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. ரைட்? ஒரு வருஷம் நான் ஒரு கோர்ஸ்க்கு போனேன். ஆனாலும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இது மத்தவங்கள பத்தி நான் என்னைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. சோ நான் எப்பவுமே பண்ணவும் மாட்டேன். சோ ஒருத்தவங்களுடைய தனிப்பட்டவங்களுடைய திறமை தான் மேம். ஒருத்தங்களால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணலாம். 9 டேஸ்ல பண்ணிக்கலாம். அவங்களோட விருப்பம். அவங்களுடைய திறமை. சில பேருக்கு நிறைய டைம் பிராக்டிஸ் தேவை. என்னுடைய ஸ்கெடியூல் படி நான் ஒரு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாள் அவங்க டெய்லி பண்ணா அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வருது அப்படின்றது என்னால புரிஞ்சு நான் என்னுடைய ஸ்கெடியூல நான் வந்து டோன் அப் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் என்னோட மேக்கப் 9 டேஸ் தான்.
ஓகே. 9 டேஸ் மேக்கப். ஆனா 15 டிஃபரெண்ட் மேக்கப் லுக்ஸ் கத்து தரேன். 9 டேஸ் ஹேர் ஸ்டைல், 100+ ஹேர் ஸ்டைல்ஸ் கத்து தரேன். மீதி மத்த இன்னும் இண்டஸ்ட்ரியில என்னலாம் இருக்கோ அது ஃப்ரீயா கத்து தரேன். ஃபார் ஃப்ளவர் மேக்கிங், நெயில் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் பத்தி, ஹேர் பத்தி இன்கேஸ் அவங்க ஃபியூச்சர்ல சலூன் வைக்கணும்னு நெனச்சா, மேக்கப் மட்டுமே இது இண்டஸ்ட்ரி கிடையாது. இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு மேம். இப்ப நான் ஒரு ஸ்டோர் வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாசம் பிரைடல் புக்கிங் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய அன்றாட தேவைகளுக்கு எனக்கு ஒரு ஏர்னிங்ன்றது இருக்காது இல்லையா? சோ அந்த டைம்ல நான் சலூன்ல ஒரு ஆஃபர் போடுவேன். சோ சலூன்ல எனக்கு கிளையண்ட்ஸ் வருவாங்க. அந்த டைம்ல நான் பொட்டிக்ல ஆஃபர் போடுவேன். சோ பிரைடல் சீசன் டைம்ல எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடும். ரொம்ப சோ பிராக்டிகலா பேசுறீங்க நீங்க. இத நான் எப்பவுமே என் ஆஹா. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லி தருவேன். சோ ஓகே. பொதுமக்களும் பார்த்து கத்துக்கட்டுமே. எல்லாருமே வரட்டுமே. எல்லாருமே விமன் தானே எண்ட் ஆஃப் த டே. விமன் எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து நெறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க மேம். சோ ஐ ஆல்வேஸ் கண்டிப்பா உமன்ஸ்க்கு உமன் தான் சப்போர்ட் கண்டிப்பா, பண்ணணும்ன்றது. கண்டிப்பா. சோ அதனால வந்து இப்ப நெறைய விமன் வந்து வீட்ட தாண்டி வெளியில வந்து நெறைய சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கட்டும் என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து சம்பாதிப்போம். யாருக்கு கிளையண்ட் வருவாங்களோ, அவங்களுடைய திறமைக்கு அவங்களுக்கு கிளையண்ட் வருவாங்க. எனக்கு வராம அவங்களுக்கு போயிடுவாங்களோன்னு நெனச்சா நான் எப்பவுமே குரோ ஆக முடியாது இல்லையா? நான் எப்படி குரோ ஆகணுன்ற ஃபோக்கஸ் மட்டும் தான் நான் எப்பவுமே யோசிப்பேனே தவிர, வாங்க எல்லாரும் சேர்ந்து குரோ ஆகலான்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே எல்லாருக்கும். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.